பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய வார்த்தை, பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார், நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும். He will break the power of the wicked, but the power of the righteous will be increased. திருப்பாடல்கள் அதிகாரம் 75 வசனம் 10. நான் என் வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நேர்மையாய் நடக்கின்றேன். ஆனால் இந்த உலகமோ என்னை பார்த்து பிழைக்க தெரியாதவன் என்று கூறுகின்றது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து நேர்மையாய் நடங்கள். நேர்மையாய் நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் நிறைய சவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபத்தின் வழியாக ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வில் நீங்கள் உணர்வீர்கள், உங்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரம் செயல்பட்டு கொண்டிருப்பதை. ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் சவால்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து செயல்படுவதன் மூலம் நீங்கள் மேற்கொண்டுள்ள செயல்களில் நீங்கள் ஆற்றல் பெற்று வளர்ச்சி அடைவதை உங்களை எதிர்த்து போராடும் பொல்லார்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களோடு இருந்து செயல்படுவதனால் பொல்லாரால் உங்களை அழிக்க முடியாமல், அவர்களுடைய வலிமையால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்வார்கள். நீங்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்து ஜெபத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து நேர்மையாய் செயல்படும் பொழுது உங்களுடைய ஆற்றலும் வாழ்வும் உயர்வு பெறும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமீன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.